Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பர் டேஸ்டியான ஒரு மேங்கோ மலாய் கேக் தாங்க பார்க்க போறோம். க்ரீம் எதுவும் யூஸ் பண்ண போறது கிடையாது. பாலும் மாம்பழமும் வச்சு தான் ஃபுல்லா பண்ண போறோம். ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. சோ வாங்க இந்த டேஸ்டியான மேங்கோ மலாய் கேக் எப்படி பண்றதுங்கிறது பார்க்கலாம். First நம்ம இந்த மேங்கோ மலாய் கேக்கு தேவையான ஒரு வெனிலா கேக் வந்து பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு இங்க 4 ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க முட்டை வந்து நான் பீட்டர்ல வச்சு நல்லா அடிச்சு எடுத்துக்கிறேன். நம்ம கிட்ட ஆல்ரெடி வந்து குக்கர்ல பண்ற வெனிலா கேக் வந்து வீடியோ இருக்கு. சோ அது நீங்க பார்க்கல அப்படினா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அதை கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கங்க. இதில் ஒரு அரை கப் அளவு சக்கரை வந்து நான் பொடிச்சு எடுத்துருக்கேன் மிக்சியில் போட்டு. அதில் ஒரு பேட்ச் சக்கரை வந்து நான் இப்போ ஆட் பண்ணி நல்லா அடிச்சுக்கிறேன். அடுத்ததாக மீதி இருக்கிற சர்க்கரையும் நான் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இது நல்லா க்ரீமி ஆகிற வரைக்கும் நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ண அப்புறமா பீட்டரு லோ ஸ்பீடில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு 2 செகண்ட்ஸ் மட்டும் அது மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மட்டும் அடித்து விட்டுட்டு நம்ம பீட்டர் எடுத்துடலாம். ஆயில் ஆட் பண்ண அப்புறம் ரொம்ப நேரம் பீட்டர் போட்டு நம்ம அடிக்க வேண்டாம். அடுத்ததாக நான் ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 1/2 கப் அளவு மைதா வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு இது நல்லா வந்து நம்ம சிஃப்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் ஒரு விஸ்க் வச்சு நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்துடலாம் அந்த பேட்டரை. இதே மாதிரி ஒரு 3 பேட்ச் வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஆட் பண்ணி நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கடைசியாக இருக்கிற மாவும் வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா ஷிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட ஒரு 1/4 கப் அளவு பால் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பால். அது கூட கொஞ்சமாக நான் மேங்கோ எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இதை நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததாக ஒரு கரண்டியில் ஏதாவது ஒரு இது வச்சுட்டு சைடெல்லாம் வந்து நல்லா ஸ்க்ராப் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆகும். அப்போ தான் மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட கேக் பேட்டர் இங்கே ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்கொயர் பேன் 8 இன்ச் பேன் வந்து நான் நல்லா க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதில் நம்மளோட கேக் பேட்டர் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் ஃபுல்லாக. இது 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட்டட் ஓவனில் 180 டிகிரியில் நம்ம வந்துட்டு பேக் பண்ணி எடுக்க போகிறோம். அடுத்ததான் நான் இங்கே ஒரு பெரிய சைஸ் மாம்பழம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து ஒரு மேங்கோ மில்க் ஒன்று பண்ண போகிறோம், மேங்கோ ரப்ரி ஒன்று பண்ண போகிறோம். அதனால் நமக்கு நிறைய மேங்கோ பல்ப் வந்து தேவைப்படும். அதனால நான் பெரிய சைஸ் மாம்பழமாக 1 எடுத்திருக்கேன். சின்ன மாம்பழம்னா 2 எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதோட தோலெல்லாம் நல்லா சீவிட்டு அதை குட்டி குட்டி பீசஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததாக நான் இங்கே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணோம் இல்லையா, அந்த மேங்கோ பீசஸ் எல்லாம் அந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து நமக்கு பியூரி கிடைக்கணும். இதை வந்து நம்ம எடுத்து ஒரு சைடு வச்சுக்கலாம். அடுத்ததாக நான் இங்கே 2 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து எடுத்திருக்கேன். அதில் 2 கப் அளவு மேங்கோ பியூரி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் வந்து நல்லா க்ரீமியாக நமக்கு இருக்கும். அதுக்காக இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக இன்னொரு கப்பும் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன் மேங்கோ பியூரி. ஆட் பண்ணி இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது மேங்கோலாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக மேங்கோ எசன்ஸும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். மேங்கோ எசன்ஸ் வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக ஒரு 1/2 லிட்டர் அளவு பால் வந்து நான் கடாயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து மேங்கோ ரப்ரி செய்கிறதுக்காக. இது நல்லா வந்து ஒரு கொதி வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வெயிட் பண்ணலாம். இப்போ பால் நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம நல்லா குக் பண்ண போகிறோம். அந்த சைடில் பாலாடெல்லாம் கலெக்ட் ஆகும்ல, அதையெல்லாம் நல்லா வந்து நீங்கள் ஸ்க்ராப் பண்ணி விட்டுட்டே வாங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு 5 to 10 மினிட்ஸ் இந்த மாதிரி வந்து நம்ம இந்த பாலை வந்து கொதிக்க விட்டு நல்லா இது பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 கப் அளவு மேங்கோ பியூரி வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம்.
இப்போ நம்ம ஆட் பண்ண மேங்கோ பியூரியெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம குக் பண்ணால் போதும். இது நல்லா வந்து ஓரளவுக்கு கட்டியாக வந்து ஆயிரும். நல்லா கொதிக்கும்போது அந்த பபிள்ஸ் வரும். ஸோ அது கையில் தெறிக்காமல் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக குக் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், இந்தளவுக்கு வந்து கெட்டியாயிருச்சு. உங்களுக்கு இன்னும் நல்லா கட்டியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட குக் பண்ணால் நல்லா கட்டியாயிரும். ஆனால் எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் போதும். இப்போ வந்து நம்ம அசெம்பிள் பண்ணலாம். நம்ம ரெடி பண்ண கேக் வந்து 2 பீஸாக வந்து நான் நடுவில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு பீஸ் வந்து வச்சிடலாம். அடுத்ததாக இன்னொரு பீஸும் நான் வச்சாச்சு. அடுத்ததாக ஒரு ஃபோர்க் இல்லை கத்தி வச்சு நம்ம இதில் வந்து நல்லா வந்து ஹோல்ஸ் வந்து பிரிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, ஃபஸ்ட்டு மேங்கோ மில்க் ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம இது மேலே வந்து ஊற்ற போகிறோம். கேக்கில் வந்து நல்லா வந்து ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளோட மேங்கோ மில்க் வந்து நல்லா எல்லா இடத்துலையும் வந்து இறங்கும். ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணி எடுத்த ஃபுல் மேங்கோ மில்க்கும் நான் அதில் ஊற்றி கொடுத்தாச்சு. அடுத்ததாக நம்ம மேங்கோ ரப்ரி ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அது பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து திக்காயிடுச்சு. எல்லாமே சூடு ஆறுன அப்புறமா தான் வந்து யூஸ் பண்ணணும். நான் மேங்கோ மில்க் வந்து ரெடி பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அப்போ இனியும் நல்லா வந்து அது தணுப்பாயிருச்சு. அப்போது நம்ம அப்போவே ஆட் பண்ணும்போது அப்போவே நம்ம இன்ஸ்டண்ட்டாக வந்து இதை சர்வ் பண்ண முடியும். ஸோ மேலே வந்து மேங்கோ ரப்ரி வந்து ஊற்றி விடுறேன். இப்போ ஃபுல்லாக மேங்கோ ரப்ரி ஊற்றியாச்சு. அடுத்ததாக கொஞ்சமாக மேங்கோ பீசஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து சைடு ஃபுல்லாக வச்சு விட்ற போகிறேன். நான் வந்து எல்லா ஐட்டம்ஸும் வந்து கூலிங்காகவே வச்சு எடுத்தனால நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக இப்போ வந்து சர்வ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு எதுவும் கூலிங்காக இல்லை, எல்லாம் கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்குன்னா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3 ஹவர்ஸ் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வச்சு நல்லா கூலிங்காக வந்து சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்படியே சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து நம்ம யூஸ் பண்ண ரப்ரி மேங்கோ மில்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி மாதிரி வந்து இருக்கும். கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்து சர்வ் பண்ணும்போது நல்லா கட்டியாகி சூப்பராக வந்து இருக்கும். பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு டெசர்ட்டு மேங்கோ மலாய் கேக். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறதும் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye bye. Thank you.